நான் வருகிறேன் அம்மா. கோவிலுக்கு தானே போகிறாய்? இல்லை அம்மா. சற்று நில், நான் உன்னுடன் பேச வேண்டும். நான் பாசுர வகுப்புக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அவசரம் இல்லை என்றால் நான் திரும்பி வந்த பிறகு பேசலாமே. அவசரமில்லை, ஆனால் அவசியமானது. சற்று மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் விஷயம். சரி, சொல்லுங்கள். நான் சற்று தாமதமாக பாசுர வகுப்புக்கு சென்றாலும் பரவாயில்லை. மற்றவர்கள் எல்லாம் இதில் ஈடுபாடு காட்டுகிறார்களா? பாசுரங்களுக்கு நீ கொடுக்கும் விளக்கங்கள் அவர்களுக்கு புரிகிறதா? புரிவது மட்டுமல்ல, அதன்படி நடக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னுடைய லட்சியமும் அதுதானே. பாசுரங்கள் வழியே ஒரு புறம் இறைபக்தி வளர வேண்டும், இன்னொரு புறம் வாழ்க்கையில் நன்னெறிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதாவது பாசுரங்கள் இறைபக்தியையும் வளர்க்கும், நன்னெறிகளை போதித்து ஒருவனை உத்தமமான மனிதனாகவும் ஆக்கும், இல்லையா? ஆமாம் அம்மா, நிச்சயமாக. சரி, உனக்கு புனிதாவை தெரியுமா? புனிதாவா? இந்த பெயரை நான் கேள்விப்பட்டதில்லையே. தஞ்சமாம்பாளை உனக்கு தெரியும் அல்லவா? தஞ்சமாம்பா? ஓ, யார்? அந்த ஆறாமுதன் சுவாமியின் பெண்ணா? அவளேதான். லட்டு கூட அவள் செய்ததாக கொண்டு வந்து கொடுத்தேனே, நீ கூட சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாயே, மறந்து விட்டதா உனக்கு? நினைவிருக்கிறது. சரி, இப்போது தஞ்சமாம்பாளுக்கு என்ன? தஞ்சமாம்பாளுக்கு ஒன்றும் இல்லை. அவளின் நெருங்கிய தோழி புனிதாவிற்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை என்ன? வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாகிவிட்டது அவளுக்கு. அப்படியா? வாழ்க்கையே பிரச்சனையாகும்படி அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவளுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து விட்டார்கள். தஞ்சமாம்பாள் அந்த கல்யாணத்தை நிறுத்த தீவிரமாக பாடுபட்டிருக்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இதனால் புனிதாவின் அம்மா அப்பாவிடத்தில் அவள் அவமானப்பட்டதுதான் மிச்சம். பிடிக்காத ஒன்றை கூட நாம் பிடித்ததாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. தஞ்சமாம்பாளின் தோழிக்கு இது தெரியவில்லையோ என்னவோ? உண்மைதான். ஆனால் எல்லாவற்றிற்குமே இது பொருந்தாது. குருபியான கணவனை ஒரு பெண் தனக்கு பிடித்தவனாக மாற்றிக்கொள்ளலாம். அறிவில் குறைந்தவனையும் அவ்வாறே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கெட்ட சகவாசங்களும் அதனால் கெட்ட பழக்கங்களும் கொண்ட ஒருவனை எந்த பெண்ணாவது தனக்கு பிடித்தவனாக மாற்றிக்கொள்வாளா? புனிதாவின் கணவன் இப்படிப்பட்ட ஒருவன் என்று சொல்ல வருகிறீர்களா? ஆமாம், முரட்டுத்தனமும் புரட்டு புத்தியும் உடையவன். மனைவியை அடிமையாய் பார்க்கும் மந்த புத்தி படைத்தவன். இப்படி இருக்கும் ஒருவனோடு 16 வயது கூட நிரம்பாத மென்மையான ஒரு பெண்ணால் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அம்மா, இது அந்த பெண்ணின் பூர்வ ஜென்ம பாவம். பரிதாபப்படுவதைத் தவிர நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை ராமானுஜா, கர்ம வினை என்று எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழாமல் இருந்து விடுகிறோமா? அதை மாற்ற முயற்சி செய்வதில்லையா? அம்மா, கெட்டவர்களாக யாரும் பிறப்பதில்லை. வளரும்போது இருக்கும் சூழ்நிலையும் பெற்றோரின் வளர்ப்பும் சகவாச தோஷமும் தான் ஒருவனை கெட்டவனாக மாற்றுகின்றன. ஒவ்வொரு கெட்டவனின் மனதின் மூலையிலும் தான் நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கெட்டவனாக இருக்கும் போது அவனுக்கு கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் நல்லவனாக மாறினால் எங்கே பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தினாலேயே பலர் அந்த எண்ணத்தை இழந்திருக்க ஒட்டாமல் அழுத்தியே வைத்திருக்கின்றனர். காலமும் நேரமும் வரும்போது சிலர் மாறிவிடுகின்றனர், பலர் கெட்டவர்களாகவே மடிந்தும் விடுகின்றனர். அதனால் புனிதாவின் கணவனுக்கு நேரமும் காலமும் வரவேண்டும். அப்படி வரும் பட்சத்தில் யாரோ ஒருவன் மூலமாக பெருமாள் அவனை மாற்றி விடுவார். அந்த யாரோ நீயாக ஏன் இருக்கக்கூடாது? உன் பாசுர வகுப்பில் நீ பல பேரை மாற்றி இருக்கின்றாயே, அப்படி இவனையும் கூட நீ ஏன் மாற்றக்கூடாது? நானா? நான் யாரையும் மாற்றவில்லை. மற்றவர்கள் மாற பகவான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். இவன் விஷயத்திலும் நீ ஒரு கருவியாக செயல்படலாமே. பாவம், தஞ்சமாம்பாளுக்காகவாவது நீ செய்தாக வேண்டும். தஞ்சமாம்பாளுக்காகவா? இல்லை, நான் என் அன்னைக்காக, அவள் விருப்பத்திற்கு வேண்டுமானால் இதை செய்ய முயற்சிக்கிறேன். புனிதாவின் கணவன் மனம் மாறி அவளுக்கு ஒரு நல்வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடியேன் நம் ஆதிகேசவனின் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். அவன் திருவுளம் கொண்டால் நடவாததுதான் என்ன? அனைத்தும் சுமூகமாகவே நடக்கும். நான் வருகிறேன் அம்மா.
சுவாமிகளே, இதுதானா என்று பாருங்கள். அது இல்லை, பூரினி பூரிகர்மாணி என்று ஆரம்பிக்கும். பாருங்கள். அம்மா, பூமி, அக்கா, வாருங்கள் மாப்பிள்ளை. வா பூமி, உள்ளே வாருங்கள். பூமி, இப்போதுதான் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நீயே வந்து விட்டாய். வா பூமி, வாருங்கள் மாப்பிள்ளை. எப்படி இருக்கிறாய் கோவிந்தா? நன்றாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் மாப்பிள்ளை? நலமாக இருக்கிறேன். பார்த்தீர்களா, என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமல் இவரை பற்றி விசாரிக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன் என்றால் நீயும் நலமாக இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். அதைத்தான் கோவிந்தன் அவ்வாறு கேட்டான், இல்லையா கோவிந்தா? ஆமாம். வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். என்ன பூமி, புக்ககம் போனால் பிறந்த அகத்தை முழுவதுமாக மறந்து விட வேண்டுமா என்ன? அப்படியில்லை சித்தப்பா. ஆமாம் பூமி, நீ இங்கு வந்து 2 மாதத்திற்கு மேலாகிறது. இப்பொழுதுதான் வருகிறாய். மாப்பிள்ளை, தாயார் தகப்பனார் இருவரும் சௌக்கியம்தானே? நன்றாக இருக்கிறார்கள். மாதம் ஒரு முறையாவது இங்கு வந்து போகலாமே பூமி. மாமியாரையும் மாமனாரையும் தனியாக விட்டு விட்டு வர முடியாது அம்மா. மாமியாருக்கு சற்று தள்ளாமை என்றாலும் தானே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் தான் வலுக்கட்டாயமாக பாதி வேலைகளை அவரிடமிருந்து வாங்கிக் கொள்வேன். நான் இங்கு வந்துவிட்டால் பாவம் மாமியார் மாமனார் இருவருக்குமே மிகவும் கஷ்டமாகிவிடும். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது பூமி. மாமியாரும் மாமனாரும் கஷ்டப்படுவார்களே என்று நினைக்கும் மாற்று பெண்கள் மிக மிக அரிது. நீ அப்படி நினைக்கிறாய் என்றால் உன் அம்மாதான் அதற்கு முழு காரணம். வா புனிதா, உட்கார். என்ன தஞ்சா, ஏன் அப்படி பார்க்கிறாய்? இன்னமும் உன் முகத்தில் அந்த பழைய வருத்தம் தான் இருக்கிறதா, அல்லது கொஞ்சமாவது மாறி இருக்கிறதா என்று பார்க்கிறேன். அப்படி பார்த்ததில் என்ன தெரிந்தது? சற்று மலர்ச்சி ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. ஆனால் இது இயல்பான மலர்ச்சியா அல்லது எனக்காக வரவழைத்துக் கொண்ட மலர்ச்சியா என்றுதான் புரியவில்லை. இது இயல்பாக ஏற்பட்ட மகிழ்ச்சிதான். அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். அப்படியானால் உன் நகத்துக்காரர் மாறிவிட்டார் என்று சொல். பதில் சொல் புனிதா. தஞ்சா, நீ என் கணவரை பற்றி தெரிந்து கொள்ளாததால் தான் இப்படி பேசுகிறாய். வேம்புவின் கசப்பு கூட 2-3 முறை நீரில் அலசினால் சற்று குறையும் என்பார்கள். ஆனால் சிறியா நங்கை என்ற இலையின் தன்மையை பற்றி நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனை முறை அதை நீரில் அலசினாலும் அதன் கசப்பு தன்மை நீங்காது. என் கணவரும் அந்த சிறியா நங்கையை போலத்தான். எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் மாற மாட்டார். நீ கவலைப்படாதே. உன் நகத்துக்காரர் திருந்தி உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் காலம் வரத்தான் போகிறது. அது வருகிறதோ இல்லையோ, எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று நீ சொன்னாயே, அதன்படி என் தோழி தஞ்சமாம்பாவின் அன்பும் ஆதரவும் எனக்கு இருந்தாலே போதும். நான் இப்படியே நிம்மதியாக வாழ்ந்து விடுவேன். அக்கா, அத்திமே, சீக்கிரம் ஓடி வாங்களேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்திருக்கிறாயே. என்னடி பெரிய பிராட்டி, அறிவாள் மனையில் காயம் பட்டுக் கொண்டாயா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா. நீ பாட்டியாக போகிறாய். அத்திம்பேர், நீங்கள் தாத்தாவாக போகிறீர்கள். அப்படி என்றால் நான்? நீங்கள் சின்ன தாத்தாவாக போகிறீர்கள். பெரிய பிராட்டி சின்ன பாட்டியாக போகிறாள். அக்கா, இப்போதுதான் பூமி என்னிடம் சொன்னாள். எத்தனையாவது மாதம் பூமி? என்னம்மா பூமி இது?
மாப்பிள்ளை உன்னை கொண்டு வந்து விட்டு போனாரே, அப்போதே சொல்லியிருக்க கூடாதா? ஆமாமடி, நீ ரொம்பவும் அழுத்தக்காரி. அன்றைக்கே சொல்லி இருக்கலாம் அல்லவா? எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்ததம்மா. என்னடி பூமி இது? அப்போதே நீ சொல்லியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆமாம் பூமி, நாங்கள் எல்லோரும் மாப்பிள்ளைக்கு வாழ்த்து தெரிவித்திருப்போம் அல்லவா? மாப்பிள்ளையோடு இந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடி இருக்க வேண்டாமா? சரி, பரவாயில்லை. எப்படியும் பூமியை திரும்ப அழைத்துக் கொண்டு போக வருவார் அல்லவா? அன்று மிகப்பெரிய விருந்து தயார் செய்து மாப்பிள்ளையோடு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். இல்லை, நான் ஆட்டத்தை முடித்துக் கொள்கிறேன். என்ன சித்தி, அதற்குள் எழுந்து விட்டீர்கள்? மீண்டும் பெரிய பாம்பிலிருந்து கீழே விழ வேண்டாமா? என்ன வெகு நேரமாக விளையாட்டு போய்க் கொண்டிருக்கிறது போலிருக்கிறது. ஏய் பூமி, என்ன இது? பார்த்து எழுந்திருக்க வேண்டும். உனக்கு உன்மேல் இனி தனி கவனம் இருக்க வேண்டும். சரி அண்ணா. அண்ணா, நீங்களும் வாருங்கள், விளையாடலாம். இந்த சமயத்தில் நீ விளையாடுவதே தவறு. இதில் என்னை வேற அழைக்கிறாயா? ஏன் அண்ணா, பரமபதம் விளையாடுவது தவறா? உன்னை விளையாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதில் மட்டுமே உன் நேரத்தை நீ கழிக்கக் கூடாது. கமலை, நீ போய் உனக்கு சமமானவர்களோடு விளையாடு. சரி அண்ணா. சித்தி, பூமிக்குத்தான் தெரியவில்லை. நீங்களாவது இது போன்ற சமயத்தில் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? ராமானுஜா, இவள் உன் அருமை தங்கை. நீ சொல்வதுதான் உச்சிதம். பூமி தேவி, விளையாட்டு என்று வரும்போது வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். வெற்றி என்றால் குதூகலம்தான். ஆனால் தோல்வி வரும்போது மனது வேதனைப்படும். நீ குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உன் மனது வேதனைப்பட்டால் அது உன் குழந்தையை பாதிக்கும் அல்லவா? ஊர் மெச்சும் உத்தம குணத்தோடு உன் குழந்தை இருக்க வேண்டாமா? நிச்சயம் இருக்க வேண்டும் அண்ணா. அப்படி என்றால் இக்கணம் முதல் நீ இதுபோன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அனுதினமும் நீ பகவத் கதைகளை கேட்க வேண்டும். பகவானின் கதைகளை கேட்பதால் கருவில் உள்ள உன் குழந்தை திருவுடையதாக மாறும். அது சாத்தியமா அண்ணா? ஏன் சாத்தியமில்லை? பிரகலாதனை எடுத்துக்கொள். அவன் ஒரு அசுரனின் மூலம் தோன்றிய கருவாக இருந்தாலும் தன் அன்னையின் கருவிலே இருக்கும்போது நாரத மகரிஷி மூலம் பல சத் விஷயங்களை கேட்டதால் கருவிலே திருவுடையவன் ஆனான். பகவானும் அவனின் மகா விசுவாசத்திற்காக நேரே பிரசன்னமானாரன்றோ? அதுபோல் உன் சிசுவையும் நல்ல விஷயங்களை கேட்க கருவிலிருந்தே பழக்கு. தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் அண்ணா. ஆனால் பாகவத கதைகளை தினந்தோறும் எனக்கு யார் உபதேசிப்பார்கள்? அடியேன் உபதேசிக்கிறேன். ஆனால் இதில் உன் விருப்பம்தான் முக்கியம். நீ விருப்பத்தோடு கேட்டால் உன் குழந்தைக்கும் அது சென்று சேரும். அப்போதுதான் அது வெளிவந்ததும் பலருக்கும் பயன்படும் ஆன்மீக விருட்சமாகும். ஆல் போல் தழைத்து சம்பிரதாயங்களை தாங்கும் விடுதுகள் போல் ஆகும். இனி இதுபோன்ற விளையாட்டுக்களை விட்டு தலையாய சிந்தனையான சத் விஷயங்களில் நாட்டம் கொண்டு எனக்காக காத்திரு. சரி அண்ணா. பாக்கியம் பெற்றவளடி நீ. ராமானுஜனின் ஒரு சொல்லுக்காக பலர் காத்திருக்க, அவன் வலிய வந்து உன் சிசுவிற்காக பல சொல் பாசுரங்களாக அளித்திருப்பது உன் பாக்கியம்தான். என்ன பூமி தேவி, நீயும் உன் சித்தியும் ஏதோ அதிசய பரிசு கிடைத்தது போல் பூரித்து போய் நிற்கிறீர்கள். என்னக்கா நீங்கள் சற்று தாமதமாக வந்து விட்டீர்கள். ஏன், என்ன விஷயம்? இப்போதுதான் உங்கள் சீமந்த புத்திரன் ஒரு ஒப்பற்ற பிரசங்கம் செய்துவிட்டு போனான். அப்படி என்னதான் சொன்னான்? நீதான் சொல்லேன். தினமும் சில மணி நேரம் பூமி தேவி ராமானுஜனின் அருகில் அமர்ந்து அவன் கூறப்போகும் சத்விஷயங்களை கேட்க வேண்டும் என்று பணித்திருக்கிறான். அப்போதுதான் பிறக்க போகும் குழந்தை எதிர்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் என்கிறான். அவன் கூறியது முற்றிலும் உண்மை. நானும் அதைத்தான் என் மகளுக்கு அறிவுரையாக கூறுவேன். இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள் பூமி தேவி. சரி அம்மா. பொதுவாக ராமானுஜன் சொந்த பந்தங்களில் அதிக பிரீத்தி உடையவனாக இருக்க மாட்டான். சற்று விட்டேற்றியாகத்தான் இருப்பான். ஆனால் உன்னிடமும் உனக்கு பிறக்கப் போகும் பிள்ளையிடமும் அவன் பாசம் காண்பிப்பது
எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. உன் குழந்தையின் மூலம் நம் சம்பிரதாயத்திற்கு ஏதோ எதிர்பார்க்கிறான் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தஸ்மாத் கேனாபுபாயன் மன கிருஷ்ணோ நிவேஷயேத். ஆகையால் எவ்வுபாயத்திலாவது மனதை ஒருவன் கிருஷ்ணனிடம் நிலைபெறச் செய்யட்டும் என்று நாரதர் தர்மபுத்திரனிடம் கூறினார். மேலும் பிரேமையால் கோபியர்களும், பயத்தால் கம்சனும், துவேஷத்தால் சிசுபாலனும், உறவால் விருஷ்ணி குலத்தவரும் கிருஷ்ணனை அழைத்தனர். நட்பால் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், பக்தியால் நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று நாரதர் தெரிவித்தார். இக்கலியுகத்தில் பகவானின் நாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரிப்பதால் நம் பாவங்கள் நீங்கி நிச்சயம் நாமும் ஒரு நாள் அவனை அடைவது திண்ணம். ராமஜெயம் அவ்வளவு உயர்ந்ததல்லவா அண்ணா? ஆம் பூமி தேவி. ஹரைர் நாம ஹரைர் நாம ஹரைர் நாம கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கடுமையான இந்த கலியுகத்திலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்றால் பகவான் ஸ்ரீ ஹரியின் நாமத்தை உச்சரிப்பதைத் தவிர வேறு கதியில்லை, கதியில்லை, கதியில்லை என்கிறது சாஸ்திர வாக்கியம். அப்பேற்பட்ட சக்தி படைத்தது பகவான் ஸ்ரீ ஹரியின் நாம ஜபம். எனவே அதை நீ அனுதினமும் செய்ய வேண்டும். உன் கருவில் உருவாகியுள்ள சிசுவிற்கு நீ நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நல்ல விஷயங்களையே கேள், நல்ல விஷயங்களையே பார், நல்ல விஷயங்களையே பேசு. நிச்சயம் அதற்கான முயற்சியிலேயே நான் இருப்பேன் அண்ணா. அண்ணா, ஒரு சந்தேகம். கேளம்மா. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே கர்ப்பத்திலேயே சத்விஷயங்களை கேட்க வேண்டிய காரணம் என்ன அண்ணா? உன் ஆர்வம் மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. நீ கேட்ட கேள்வியில் மிக முக்கிய விஞ்ஞானம் அடங்கியுள்ளது பூமி தேவி. மரணத்தை அடைந்த ஒரு ஆத்மா தாம் செய்த கர்ம வினைப்படி மேலுலகத்திலும் கீழுலகத்திலும் அதன் பலனை அனுபவித்த பின்னர் மழையின் ரூபத்தில் மீண்டும் இப்பூமியில் வந்து சேருகிறது. பிறகு பூமியிலிருந்து தோன்றும் ஒரு தானியத்திற்குள் அது பிரவேசிக்கிறது. அந்த தானியத்தை ஒரு ஆண் உண்பதால் அது அவன் உடலுக்குள் சென்று பின்பு ஒரு பெண்ணின் கருப்பைக்கு மாற்றம் பெறுகிறது. ஒருவேளை அதன் ஆத்மா ஒரு மிருகமாக பிறக்க வேண்டும் என்று அதன் விதி இருந்தால் அந்த தானியத்தை ஒரு மிருகம் உண்டு மிருகமாக உருவெடுக்கிறது. அற்புதமான விஷயம் அண்ணா. அதனால்தான் அன்னத்திற்கு அவ்வளவு சிறப்பா? ஆம் பூமி தேவி. அன்னமே ஜீவனுக்கு வித்தாய் ஒரு ஆண் மூலம் பெண்ணிற்கு கர்ப்பதானமாக அளிக்கப்படுகிறது. அன்னமே உடல் வளர்வதற்கும் ஆதாரமாகவும் இருக்கிறது. இப்படி விதைக்கக்கூடிய வித்து நல்ல பலனை தருவதற்கு உண்டான பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. அதன் பிறகு அதை சுமக்கும் பெண் அந்த ஜீவனை, அதாவது அந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். உணவோ அல்லது விஷயங்களோ எது அந்த சிசுவிற்கு நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உட்செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வெளிவரப்போகும் அக்குழந்தை தனக்கும் நல்லதை செய்து கொண்டு சமுதாயத்திற்கும் நல்லதை போதிப்பதாகவும் நற்காரியங்களை செய்வதாகவும் இருக்கும். கருவிலேயே நாம் சொல்லும் பல விஷயங்களை அந்த சிசுவும் கேட்கும் என்பதுதான் பிரமிப்பான உண்மை. அடியேனை பொறுத்தவரை உன் மூலம் வெளிவரப்போகும் குழந்தை எதிர்வரும் காலத்தில் உலகத்தார் மெச்சும்படியும் தன் உள்ளத்தாலும் செய்கையாலும் பலரும் நற்பயன் அடையும்படியாக இருக்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் அண்ணா. சத் விஷயங்களில் ஈடுபடுவதில் உன் போல் உன் அகத்துக்காரருக்கும் சமபங்கு உள்ளது. அதையும் மறந்து விடாதே. ஆகட்டும் அண்ணா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் கோரும் அனைத்து நல்ல ஆலோசனைகளையும் என் அகத்துக்காரர் தட்டியதே இல்லை. மிகவும் சந்தோஷம் பூமி தேவி. அகத்துக்காரரின் மனம் கோணாமல் நடந்து கொள். அவரையும் சத் விஷயங்களில் ஈடுபடச் செய்ய வேண்டியது உன் கடமை. புரிந்ததா? நன்கு புரிந்தது. வரவேண்டும், வரவேண்டும். தாங்கள் வந்ததை அடியேன் உணரவில்லை. முன்பே வந்துவிட்டீர்களா? சற்று முன்புதான் வந்தேன். தாங்கள் கூறிக்கொண்டிருந்த அற்புதமான விஷயங்களை அடியேனும் காது படைத்த பயனாய் செவியுற்றேன். மிகவும் அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். என்னவோ தெரியவில்லை, உங்களுக்கு பிறக்கப் போகும் அக்குழந்தையின் மீது அடியேனுக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு.
அக்குழந்தை பின்னாளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். அதன் மூலம் உங்கள் இருவருக்கும் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும். தங்கள் வாக்கை தெய்வ வாக்காகவே எண்ணுகிறேன். பூமி தேவி, போய் மோர் கொண்டு வா. சரி அண்ணா, இப்படி கொடுங்கள். சென்ற காரியம் நல்லபடியாக நிறைவேறியது. வாருங்கள் மாப்பிள்ளை. நமஸ்காரம். 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 வந்து வெகு நேரம் ஆயிற்றா? சற்று முன்புதான் வந்தேன். தன் தங்கைக்கு ராமானுஜன் வழங்கிய சில சத் விஷயங்களை நானும் கேட்டு மகிழ்ந்தேன். ஓ, அப்படியா? இருவருக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம், ஸ்நேகம். அப்படி இருப்பது நல்ல விஷயம்தானே. வரப்போகும் குழந்தை ஆணோ அல்லது பெண்ணோ, அதற்கு தாய்மாமன் என்ற உறவு மிகவும் உயர்வானதாயிற்றே. தாய்மாமன் என்ற உறவின் மேன்மையை சொன்னீர்களே, அதன் சிறப்பு எங்கள் தாய்மாமாவான திருமலை நம்பி சுவாமிகளுக்கே மிக பொருந்தும். என் அம்மா அடியேனை கருவில் சுமந்து கொண்டிருந்த போது பல சத் விஷயங்களை போதித்ததாக பின்னர் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் அந்த பூவின் வாசம் இந்த நாருக்கும் சற்று ஒட்டியிருக்கிறது. இல்லை ராமானுஜரே, அவர் திருமலையில் பூத்த மலர், தாங்களோ ஸ்ரீபெரும்புத்தூரில் பூத்த மலர். இருவரும் குணபூர்த்தியால் வாடா மலர், குறிஞ்சியைப் போல் அபூர்வமானவர்கள். வா கண்ணாயிரம், உன் சமையல் வேலையெல்லாம் முடிந்து நீ என் நேரம் வீட்டிற்கு போயிருக்க வேண்டுமே. ஆமா யசம்மா, வேலையெல்லாம் முடிந்து விட்டது. தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். அப்படியா? சரி, என்ன வேண்டும் சொல். என் மாமனாரின் நண்பரின் பிள்ளை ஒருவன் வேலை எதுவும் இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு தாங்கள் தயவு கூர்ந்து ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்கத்தான் காத்திருந்தேன். என்ன வயதாகிறது அவனுக்கு? என்ன வேலை தெரியும்? இதற்கு முன்னால் எங்கே வேலை பார்த்திருக்கிறான் தெரியுமா? அவனே இங்கு வந்திருக்கிறான் யசம்மா. என்னை விட குறைந்த பிராயம்தான். இப்போதுதான் அவனுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. இதற்கு முன்னால் அவன் எந்த வேலையும் பார்த்ததாக தெரியவில்லை. திருமணம் வேறு ஆகிவிட்டது என்கிறாய். இதுவரை வேலை எங்கும் பார்த்ததில்லையா? அப்படிப்பட்டவன் குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமான காரியமாயிற்றே. ஆமா யசம்மா, அவன் அக்கா பிள்ளையை திருமணம் செய்து கொண்டிருப்பதால் சமாளித்துக் கொண்டு போகிறான் என்று தெரிகிறது. அப்படியா? இருக்கலாம். சரி, போகட்டும். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? அது எனக்கு தெரியவில்லையே யசமான். சரி, அவனை வரச் சொல், பேசிக்கொள்ளலாம். சரி யசம்மா, வா. வணக்கம் யசம்மா. வணக்கம். வணக்கம்மா. உன் பெயர் என்ன? கதிரேசன். இதற்கு முன்னே எங்கேயாவது வேலை பார்த்திருக்கிறாயா? இல்லங்கய்யா. உனக்கு என்ன வேலை தெரியும் என்று சொல். என்னப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஏனப்பா, ஏதாவது உனக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்க வேண்டுமே. பரவாயில்லை, தெரிந்த வேலையை சொல். கண்ணாயிரம், நீயே இவனுக்கு வேலை கற்றுக் கொடுத்து சமையல் கூடத்தில் உனக்கு உதவியாக வைத்துக் கொள்கிறாயா? வேண்டாம் யசம்மா, தாங்கள் தான் இங்கு என்ன சமையலோ அதேதான் அன்னதானத்திற்கும் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டீர்கள். அன்றிலிருந்து எனக்கே வேலை குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படியா? சரி, பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம். ஆமாம், உனக்கு எந்த ஊரப்பா? ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரா? அப்படியென்றால் உனக்கு ராமானுஜரை தெரிந்திருக்க வேண்டுமே. தெரியாதே. என்ன இது? ராமானுஜரை தெரியாதவர் கூட ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க முடியுமா என்ன? என்னப்பா, உண்மையிலேயே உனக்கு ராமானுஜனை தெரியாதா? எத்தனை வருடங்களாக நீ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறாய்? நான் பிறந்ததிலிருந்து அங்கேதான் இருக்கிறேன். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை வருடங்களாக நீ ராமானுஜரை தெரிந்து கொள்ளவில்லையா? குடிசை பகுதியெல்லாம் கூட அவர் பெயர் பிரபலமாகி இருக்கிறதே. நற்காரியங்கள் நடக்கும் எந்த இடத்திலும் அவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாதே. சரி, நீ ஊருக்கு சென்று ராமானுஜரின் கைப்பட உனக்கு வேலை கொடுக்கலாம் என்று ஒரு ஓலை எழுதி வாங்கிக் கொண்டு வா. நிச்சயம் இங்கே ஏதாவது ஒரு வேலை உனக்கு தருகிறோம். சரிங்க யசம்மா. வருகிறேன் யசம்மா, வருகிறேன் அம்மா. ராமானுஜரை இவனுக்கு தெரியாது என்பதை பார்த்தால் இவன் கோவில் குளம் என்பது போன்ற இடங்களுக்கே போனதில்லையோ என்று தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான் அம்மா. நான் எதற்காக ஓலை வாங்கிக் கொண்டு வர சொன்னேன் என்றால், அப்படியாவது அவன் ராமானுஜரை சந்திக்கட்டுமே என்றுதான்.
நல்ல யோசனைதான். கங்கை நீர் பயந்த பாத பங்கையர்த்த மண்ணலே அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழுமார்ப ஆழிமேனி மாயனே. ஆஹா, அழகு தமிழ். அதுதான் ஆழ்வார்களின் அருளிச் செயலான திராவிட வேதம் இல்லையா அண்ணா? நன்றாய் சொன்னாய் கோவிந்தா. ஆமாம், இது எந்த ஆழ்வாரின் பாசுரம் அண்ணா? இப்பாசுரம் திருமழிசையில் அவதரித்த திருமழிசை பிரானின் பாசுரம். திருச்சந்த விருத்தம் என்ற பெயர். திருச்சந்த விருத்தம். இதன் அர்த்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் ராமானுஜா. நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு இப்பாசுரத்தை அன்றொரு நாள் ராகத்துடன் இசைத்துச் சென்று அதன் அர்த்த புஷ்டியை அனுபவிக்கத் தூண்டிய திருக்கட்சி நம்பிகளுக்கு அடியேனின் மானசீக வந்தனம். நம் திருக்கட்சி நம்பிகளுக்கு திருமிழை இசை ஆழ்வாரின் பாசுரம் மீது ஒரு தனி ஈர்ப்பு உள்ளது என்று நினைக்கிறேன். சரிதானே அண்ணா? ஆம் கோவிந்தா. தாம் வரதனின் அன்புக்கு பாத்திரமாக ஆனதற்கு திருமழிசை ஆழ்வாரின் அருளே காரணம் என்று திருக்கட்சி நம்பிகள் அடியேனிடம் கூறியிருக்கிறார். அவ்வளவு ஏன், அவர் பிறந்தபோதே ஆழ்வாரின் அருளுக்கு பாத்திரமாகி இருந்ததால் ஆழ்வார்கள் அவதரித்த குலமாகிய பார்கவ குலத்தை மனதில் கொண்டு பார்கவதாசர் என்று பெயர் சூட்டப்பட்டார் திருக்கட்சி நம்பிகள். ஓ, அப்படியென்றால் நம்பிகள் திருச்சந்த விருத்தத்தில் ஈடுபட்டது மிகவும் பொருத்தமே. அப்பாசுரத்தின் கருத்தை சீக்கிரம் சொல்லுங்கள், அதை அறிய ஆவல் அதிகமாகிறது. அதுதான் பாசுரங்களின் சிறப்பு. சரி, கேளுங்கள். கங்கை தீர்த்தத்தை தன் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து உண்டாக்கிய நம்முடைய நாதனே, உனது அழகியதான திருக்கைகளில் திருவாழி என்று சொல்லப்படும் சக்கரம், திருச்சங்கு, கோமேதகி என்னும் கதை, சாரங்கம் என்னும் வில், நந்தகம் என்னும் வாள் போன்ற 5 திவ்ய ஆயுதங்களையும் தரித்துள்ளாய். நரசிங்கமாய் வந்த தேவாதி தேவனே, தேன் நிறைந்த மிகவும் மென்மையான தாமரை மலரில் உதித்த திருமகள் அப்பூவை விட்டு வந்து புன்னில் பொருந்தி வாழும் திருமார்பு உடையவனே என்று பகவானை கொண்டாடுகிறார் திருமழிசை பிரான். ஓ, மாயன் என்பதற்கு ஆச்சரியங்களை உடையவன் என்றுதான் பொருள், அப்படிதானே? ஆம் சாரங்கபாணி, ஆச்சரியங்கள் உடையவன் என்பதால் சேவிப்பவர்களுக்கும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்துபவன். இதை இன்னும் சற்று விளக்கி அருளுங்கள் அண்ணா. விளக்குகிறேன். எல்லா அங்கங்களிலும் முக்கியமானது தலை. எல்லா அறிவாளியான உயிரினத்திலும் மனிதன் சிறந்தவன். அவனின் அறிவின் கேந்திரம் தலை. வலிவு கொண்டவற்றில் சிங்கம் சிறப்பு வாய்ந்தது. அதன் வலிமை அதன் உடலிலும் முக்கியமாக நகங்களிலும் உள்ளது. மனித உடல் பெறும் நுண்ணுணர்ச்சியை சிங்க மூளை உணராது. சிங்க மூளையிடும் உத்தரவை மனித உடலால் நிறைவேற்ற முடியாது. மனித தலையும் சிங்க உடம்பும் கொண்டு நிகழ்த்த வேண்டிய இரண்யகசிபு வதத்தை சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு நிகழ்த்தியது ஆச்சரியமல்லவா? மேலும் ஜடமான மரத்தூணிலிருந்து தோன்றியவர் சேதனமாக இருப்பது விந்தையல்லவா? இப்படி தன் மாயையால் பொருந்தாததை பொருத்திக் காட்டுபவர் நரசிங்கமூர்த்தியான பகவான். ஆஹா, உன் விளக்கத்தால் மெய் சிலிர்த்து போனேன் ராமானுஜா. பெருமாளின் மாயையை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது போலிருக்கிறதே. கடினம்தான். எதை, எப்போது, எங்கே, எவர்களை அந்த மாமாயன் தன் லீலையால் மாற்றிப் போடுவான் என்பதை யார் அறிவார் கோவிந்தா? அது அவன் கையில் சுழற்றும் காலச்சக்கரத்தின் வசம் உள்ளது. வாருங்கள். வணங்குகிறேன். யார் நீங்கள்? யாரை தேடி வந்துள்ளீர்கள்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அடியேனையா? இதற்கு முன் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. எனக்கு இன்றைக்குத்தான் உங்களை பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள்,
இந்த அடியவனிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு? தமிழ் பாசுரம் வேண்டும். அதுவும் உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ, உங்களுக்கு அதில் அவ்வளவு ஆர்வமா? பல பேர்களின் ஆசையை தாங்கள் இந்த தமிழ் பாசுரங்களின் மேல் தூண்டுகிறீர்கள் என்று நானும் தெரிந்து கொண்டேன். அதனால் தயவு செய்து எனக்கும் சொல்லித்தர வேண்டும். அதற்கென்ன, தாராளமாக சொல்லித் தருகிறேன். இதில் கற்பிப்பவரை விட கேட்பவர்களின் ஆர்வமே முக்கியம். ஆனால் எதையும் முறையோடு செய்ய வேண்டும் அல்லவா? நாளை வந்து அடியனை காணுங்கள். நீங்கள் விரும்புவது நிச்சயம் நிறைவேறும். மிகவும் சந்தோஷம். நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போது புறப்படுகிறேன். ஒரு நிமிஷம். தங்களின் பெயரைச் சொல்லவில்லை. கதிரேசன். சரி, போய் வாருங்கள். வருகிறேன். ராமானுஜா, சொல் திருமேனி. இப்போது வந்து சென்றானே, அவனிடத்தில் நீ இவ்வளவு அவசரம் காட்டியிருக்க வேண்டாம். தமிழ் பாசுரம் கற்க வேண்டும் என்று வந்தார். நானும் நாளையே வாருங்கள் என்று கூறினேன். நல்ல விஷயங்களில் ஆர்வத்தையும் அவசரத்தையும் காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? இருக்கிறது. இவன் விஷயத்தில் தவறு இருக்கிறது. இப்போது வந்தானே கதிரேசன், அவனை நீ அறியவில்லை. நான் நன்கு அறிவேன். அவன் ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி. எனக்கு அப்படி தெரியவில்லையே திருமேனி. திருமண் திருச்சூரணம் தரித்து திருமால் அடியாராகத்தானே வந்தார். அதெல்லாம் வெளிவேஷம் என்பது என் கணிப்பு. அவன் ஏதோ திட்டத்தோடு தான் இங்கு வந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. கோபத்தாலும் அலட்சியத்தாலும் வரம்பின்றி அந்த கதிரேசன் நடந்து கொண்டதை நட்ட நடுத்தெருவிலேயே நான் பார்த்திருக்கிறேன். என்னன்னா இது? திருமேனி இப்படி சொல்கிறான். எதற்கும் அவனை பற்றி தீர விசாரித்துவிட்டு பிறகு வர சொல்லலாமே அண்ணா. கோவிந்தன் சொல்வது சரிதான் ராமானுஜா. சற்று நேரம் முன்புதான் பெருமாளின் மாயா விலாசத்தை பற்றி ஆச்சரியமாய் பேசிக் கொண்டிருந்தோம். நாம் அனைவருமே அந்த மாமாயனை சரணடைந்திருக்கிறோம். பின் யாரோ ஒருவரை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொல் கோவிந்தா. அதற்கில்லை அண்ணா, விசாரிப்பது நல்லதுதானே. வந்தவன் வெளிப்படையாக பேசியது தமிழ் பாசுரம் கற்க வேண்டும் என்பதுதான். அவன் உள்ளத்தே கள்ளத்தனம் இருந்தால் அவன் கற்கப் போகும் தமிழ் பாசுரமே அவனை மாற்றும் காரியத்தை செய்யும். ஏதாவது அபகரிக்கும் நோக்குடன் அவன் வந்திருந்தாலும் என்னிடம் இருக்கும் ஒரே சொத்து வேதமறைதானே. அதை அபகரிக்கவே வேண்டாம். யாருக்கு எப்படி வேண்டுமோ அதை தகுந்த விதத்தில் அவர்களுக்கு அடியேனே கொடுத்துவிட்டு போகிறேன். இதில் யாரும் எக்கவலையும் அடைய வேண்டாம். இப்படி பெருமாள் கோயில் நாமத்தை இட்டுக்கொள்வதற்கு எங்கேயடா கற்றுக்கொண்டாய்? பிரமாதமாக இட்டுக்கொள்கிறாயே. நீ சொன்ன அதே பெருமாள் கோயிலில் போட்டிருப்பதை பார்த்துத்தான் கற்றுக்கொண்டேன். பரவாயில்லை. இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலாவது நீ கோயிலுக்கு போயிருக்கிறாயே, அதுவரை சந்தோஷம். அதற்கான புண்ணியமாவது உனக்கு சேரும். சரிதான். நான் எதற்கு கோயிலுக்குள் போக வேண்டும்? அதுதான் மதில் சுவரிலேயே பட்டை பட்டையாய் வரைந்து வைத்துள்ளார்களே, வெளியிலிருந்தே பார்த்து கற்றுக்கொண்டேன். சரி, போகட்டும். இப்போதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு வா. சாமி கும்பிடுவதா? சரியான பைத்தியம் அக்கா நீ. என்னடா இப்படி சொல்கிறாய்? நீ கோயிலுக்கு போவதற்காகத்தான் இப்படி நெற்றியில் அழகாக திருமண் இட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றல்லவா நினைத்தேன். நீ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், பரவாயில்லை. ஆனால் எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். என்ன? என்னை இப்படி பார்ப்பவர்கள் நான் உண்மையான பெருமாள் பக்தன் என்று நினைப்பார்களா மாட்டார்களா? நினைப்பார்கள். ஏன்? நிச்சயமாக நான் பெருமாள் பக்தன் என்று ஏமாந்து விடுவார்கள் இல்லையா? ஏமாந்து விடுவார்களா? என்னடா சொல்கிறாய்? செய்வன திருந்தச் செய். ஏமாற்றுவதை மிக சரியாக செய்ய வேண்டும். எதிராளிக்கு எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. நீயே கூட நான் உண்மையான பெருமாள் பக்தனாக மாறிவிட்டேன் என்று ஏமாந்தாயா இல்லையா? என்னடா இது? இதெல்லாம் வேஷமா? ஆமாம், வேஷமேதான். அடப்பாவி! என்ன அடப்பாவி? நீயும் மாமாவும் வேலைக்கு போ என்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளுகிறீர்கள். சரி, போய் தொலைக்கலாம் என்று போனால் அந்த ராமானுஜனிடம் ஒப்புதல் ஓலை வேறு வாங்கி கொண்டு வர வேண்டுமாம்.
மாமாவிடம் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் மாமா, எப்படியாவது ராமானுஜனிடமிருந்து அந்த ஓலையை வாங்கிக் கொடுங்கள் என்றால், பெரிதாக என்னவோ கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் என்று பழமொழி பேசுகிறார். நானேதான் ராமானுஜனிடமிருந்து ஓலை வாங்கிக் கொள்ள வேண்டுமாம். அவர் சொல்வதும் சரிதானே. கல்யாணம் என்று ஆனதும் உனக்கும் ஒரு பொறுப்பு வர வேண்டாமா? நாளையே குழந்தை குட்டி என்று ஆன பிறகும் நாங்கள் உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்க முடியுமா? அதனால்தான் உன் காலிலேயே உன்னை நிற்கச் சொல்கிறார். ஆமாம், இப்போது என்ன, நான் பொய்க்கால் குதிரை மாதிரி கட்டை காலிலா நின்று கொண்டிருக்கிறேன்? நீ என் பக்கம் பேசுவாய் என்று பார்த்தால் நீயும் உன் வீட்டுக்காரர் பக்கம் சேர்ந்து கொள்கிறாயே. சரி சரி, விடுங்கள். அந்த ராமானுஜனிடமிருந்து எப்படி ஓலை வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனக்கு கோபம் வந்தாலும் சரி, நீயே உன் வேலையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாய் பார். அந்த வீராப்பு இருப்பது நல்லதுதான். ஓலை விஷயத்தை விடு. இப்போது எதற்கு இந்த வேஷம்? யாரை ஏமாற்றப் போகிறாய்? எல்லாம் அந்த ராமானுஜனைத்தான். ராமானுஜனையா? அவனை எதற்கு ஏமாற்ற வேண்டும்? ஏமாற்றாமல் அவனை சுற்றி என்னை தெரிந்தவர்கள் யாராவது இருக்கலாம். என்னை பற்றி அவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லித் தொலைத்தார்கள் என்றால் அவன் எனக்கு எப்படி ஓலை கொடுப்பான்? இப்படி ஒரு பெருமாள் பக்தன் போல் போனால்தான் அவனுக்கு என் மேல் ஒரு மதிப்பு வரும். வராது. நிச்சயம் ராமானுஜனுக்கு உன் மேல் மதிப்பு வராது. எனக்கு ராமானுஜனின் பரந்த நோக்கு பற்றி தெரியும். அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு போக நினைப்பவன். அதனால் நீயே நேராக அவனிடம் போய் உண்மையை சொன்னால் போதும். உடனே ஓலையை கொடுப்பான். நீ ஒரு சாமானியனை ஏமாற்றுவதே தவறு. அதிலும் ராமானுஜனை போன்ற ஒரு உயர்ந்த வைணவனை ஏமாற்றுவது மிக மிக தவறு. முதலில் இந்த வேஷத்தை கலைத்துவிட்டு சாதாரண கதிரேசனாக போய் நில். என்ன ராமானுஜா, பெருமாளை நன்றாக சேவித்துக் கொண்டாயா? திவ்யமாக. கூடவே யாரையோ அழைத்து வந்திருக்கிறாய். உன்னோடு வந்தவன் தானே இவன்? ஆம் சுவாமி. யார் இந்த பிள்ளை? என்னிடம் சொல்லலாம் இல்லையோ? தாராளமாக சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இவன் என் புதிய மாணவன். பெயர் கதிரேசன். தமிழ் பாசுர வகுப்பில் சேர வந்திருக்கிறான். அப்படியா? வகுப்பில் சேர்த்துக் கொள்வதற்கு முன்னால் புதிய மாணவனை கோயிலுக்கு கூட்டி வருவதை நீ ஒன்றும் வழக்கமாக வைத்துக் கொள்ளவில்லையே. இன்று இந்த மாணவனை கூட்டி வந்திருப்பது வழக்கத்திற்கு மாறானதாக இருக்கிறதே. ஆம் சுவாமி, அப்படி ஒரு வழக்கம் இல்லைதான். ஆனால் கதிரேசன் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியதால் தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். பிரத்யேகமாக ஏதேனும் அர்ச்சனை செய்ய வேண்டுமா? வேண்டாம். ஆனால் தாங்கள் இவன் மீது பிரத்யேகமாக கவனம் செலுத்த வேண்டும். நாள் தவறாமல் இவன் பெருமாளின் திருத்துழாயும் தீர்த்தமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் சடாரி சாதித்து இவரை திருமாலின் திருவடி சம்பந்தம் பெறச் செய்ய வேண்டும். அதற்கென்ன, செய்துவிட்டால் போயிற்று. ஏனப்பா, உனக்கு இந்த ஊர் தானே? ஆமாம், இந்த ஊர் தான் சுவாமி. இதற்கு முன் கோயிலில் உன்னை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. நான் வந்ததே இல்லையே. சிறுவனாக இருக்கும்போது ஒரு முறை வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இப்போதுதான் வருகிறேன். பெருமாளை நன்றாக சேவித்துக் கொண்டாயா? ஆயிற்று சுவாமி. ஆதிகேசவனின் ஆசீர்வாதம் இருந்தால் கைகூடாத நற்காரியங்கள் எதுவும் இல்லை. ராமானுஜனிடம் பாசுரங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீ மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ராமானுஜன் சொல்வதை நீ தவறாமல் செய்தால் அதற்கு நிச்சயம் பெரிய பலன் உண்டு. இன்னொன்றும் சொல்கிறேன், வெறும் பாசுரங்களை கற்றுக்கொள்வதோடு நின்று விடாதே. ராமானுஜனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ சத்விஷயங்கள் இருக்கின்றன. இவனின் சம்பந்தம் இருந்தாலே போதும், சத்விஷயங்கள் தன்னாலேயே உன்னை வந்தடையும். அப்படியா சுவாமி? ஐயாவும் நீங்களும் சொன்னதையெல்லாம் நான் கவனத்தில் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். சரி கதிரேசா, நாளை முதல்
அதிகாலையிலேயே குளித்து முடித்து முதல் ஜாமத்திலேயே கோயிலுக்கு வந்துவிட வேண்டும். நாதவல்லி தாயாரை சேவித்துவிட்டு நேராக இங்கு கேசவனின் சன்னதிக்கு வந்துவிடு. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடியேன் சொல்கிறேன். சரி சுவாமி. கதிரேசா, ஒரு வாரம் நீ இதை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும். பிறகு நான் உன்னை பாசுர வகுப்பில் சேர்த்துக் கொள்கிறேன். சரி ஐயா. ஐயா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேள். தீர்த்தம் என்றால் தண்ணீர் என்று புரிந்தது. ஆனால் மற்ற இரண்டும் என்னவென்று புரியவில்லையே. அதுவா? ஒன்று திருத்துழாய், அதாவது துளசி. அது உன் உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது. சடகோபனான நம்மாழ்வார் பகவானின் திருப்பாதங்களாக கருதப்படுகிறார். அதனால்தான் அதற்கு சடாரி என்று பெயர் வந்தது. பகவானின் திருப்பாதங்களை சடகோபனான நம்மாழ்வார் மூலம் நாம் தாங்குவதால் பகவான் நம்மை ஆள்கிறான் என்ற பவ்யம் நம் மனதில் குடிகொள்ளும். அப்படி குடிகொள்கின்ற போது ஏற்கனவே குடிகொண்டிருக்கும் தான் என்ற அகங்காரம் விலகி ஓடும். அர்ச்சகர் சுவாமிகளே, இன்றிலிருந்து ஒரு வாரம் இவன் தங்கள் மாணவன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடியேனிடம் நீ ஒன்றை விண்ணப்பித்தால் அதை அடியேன் தட்டுவேனா? நிச்சயம் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். திருத்துழாயும் தீர்த்தமும் அருந்திய பிறகு பிரசாதமும் கொடுக்கிறேன். போதுமா? என்ன கதிரேசா, அர்ச்சகர் சுவாமி சொன்னதை சரிவர கேட்டுக்கொண்டாயா? முதல் ஜாமத்திலேயே கோவிலுக்கு வந்துவிட வேண்டும், சரியா? எனக்கு பாசுரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தீராத ஆசை ஐயா. அதை நீங்கள் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லும்போது நான் உங்கள் சொல்படி நடக்காமல் இருப்பேனா? அதை நிச்சயம் செய்கிறேன். சுவாமிகளே, இன்னொன்று, கோயில் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பணிகள் ஏதாவது இருந்தால் கதிரேசனுக்கு கொடுங்கள். அவன் செய்வான். என்ன கதிரேசா? நிச்சயம் செய்கிறேன் ஐயா. இப்போது கூட செய்கிறேன், சொல்லுங்கள். ராமானுஜா, உன் புதிய மாணாக்கனுக்கு பாசுரம் கற்றுக்கொள்வதில் நிரம்பவே ஆர்வம் இருக்கிறது. எதற்கும் தயாராக இருக்கிறான் பார். கதிரேசா, நீ இப்போது எனக்கு ஒரு சிறிய பணி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, செய்கிறேன். பெருமாளுக்கு திருவாராதனம் ஆகும் போது சன்னதியில் போடும் திரைச்சீலையில் சில வளையங்கள் நெளிந்தும் வளைந்தும் போய் திரையை சரிவர போட முடியாமல் போகிறது. அதை உன்னால் சரி செய்து கொடுக்க முடியுமா? அதற்கென்ன சுவாமி, நிச்சயமாக செய்கிறேன். நல்லது. உச்சிகால பூஜை முடிந்த பின் கோயிலை சற்று நேரம் சாத்தி வைப்போம். அப்போதுதான் நீ அந்த வேலையை செய்ய சாத்தியப்படும். கதிரேசா, இது ஒரு நல்ல ஆரம்பம். பெருமாள் கைங்கரியம் ஸ்ரத்தையோடு செய். ஆகட்டும் ஐயா. சுவாமி, புறப்படலாமா? நீ தயார் என்றால் நாம் புறப்பட வேண்டியதுதான். சரியம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். என்ன பூமி, புக்ககத்திற்கு புறப்பட தயாராகிவிட்டது போல் தெரிகிறதே. ஆமாம் கோவிந்தா, ராமானுஜர் அண்ணாதான் வரமாட்டார். நீயாவது 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது புருஷமங்கலத்திற்கு வந்துவிட்டு போகலாம் அல்லவா? வேலை இருந்தால்தான் வர வேண்டும் என்றும் ஒன்றுமில்லை. அப்படி இல்லை பூமி, எனக்கு அண்ணாவோடு நேரம் சரியாக போய்விடுகிறது. பார்க்கலாம், முடிந்தால் வருகிறேன். மாப்பிள்ளை, எனக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். தினமும் பாகவதத்தை படித்து பூமிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் சத் விஷயங்களை நிறைய கேட்க வேண்டும். கண்ணுக்கு இனிமையானவைகளை நிறைய பார்க்க வேண்டும். நிச்சயம் பாகவதத்தை தினமும் படித்து பூமி தேவிக்கு அர்த்தம் சொல்கிறேன். மாப்பிள்ளை நம் பூமி தேவியை நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார் இல்லையா? தங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆமாம், நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார். மிகவும் சிரேஷ்டமான குடும்பம். புருஷமங்கலத்திற்கு சென்று நன்றாக விசாரித்துதானே பெண்ணை கொடுத்திருக்கிறோம். சரி, அதை விட நீ இன்னொன்றை கவனித்தாயா? என்ன? ராமானுஜனுக்கு பூமியின் மீது எவ்வளவு அக்கறை, தங்கையின் நலனில் எவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துக் கொள்கிறான் பார்த்தாயா? ஆமாம். ஆனால் நீதான் என்னவோ அவனுக்கு லௌகீக விஷயங்களில் நாட்டமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஒன்றை புரிந்து கொள் காந்திமதி, அவனுக்கு அவன் தங்கை மீது இருப்பது பாசம், உனக்கு உன் பெண்ணின் மீது இருப்பது பற்று. பாசத்தை தொலைத்துவிடு என்று யாரும் சொல்லவில்லை, பற்றை அறுத்துவிடு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான் உன் புத்திரன் ராமானுஜன்.
மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகதருவான் நின்றனவும் போய பிழையும் புகதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார் கதிரேசா, கதிரேசா, உன்னைத்தான். என்னவாயிற்று உனக்கு? அது உங்களோடுதான் பாசுரம் பாடி வந்தேன். திடீரென்று என்னை மறந்து அதில் லயித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் பாடிய பாசுரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இதோ இதோ இப்போது கூட கேட்கிறது. அது வெளியில் ஒலிக்கவில்லை, உன் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழ் பாசுரம், நாடி நரம்புகளை தொடக்கூடியது. அப்படியா? ஆமாம் ஆமாம், என் மனதில் தான் ஒலிக்கிறது. அது எப்படி? இதற்கான காரணம் இப்பாசுரத்தின் அமைப்பா அல்லது நீங்கள் மதுரமாய் பாடியதின் வனப்பா? ராகத்தோடு பாடினாலும் பாடாவிட்டாலும் தமிழ் பாசுரத்தின் வளமையும் சிறப்பும் அனைவர் மனதையும் தொடும். ராகத்தோடு பாடுவதை விட பாவத்தோடு பாடுவதுதான் முக்கியம். எப்படி பாலினால் நிறைக்கப்பட்ட குடம் தழும்பினாலும் தெரிப்பது பாலாக இருக்குமோ, அதுபோல் திருமாலின் பால் பற்று கொண்ட ஆண்டாள் தன் பண்பட்ட தமிழால் பாடிய இப்பாசுரம் அனைவர் மனதிலும் பக்தியை தெரிக்கிறது. அந்த ஆண்டாளின் மனம் முழுவதும் பால் வெள்ளம். அதை அவள் பாசுரமாக திறந்து விட்டதை நாம் சிறிது பருகினாலும் மெய்மறப்பது இயற்கை. அதுதான் உனக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆம், அப்படித்தான் நானும் உணர்கிறேன். பரவாயில்லையே, நீ சீக்கிரமே பாசுரத்தில் ஈர்க்கப்பட்டு அதில் லயித்திருக்கிறாயே, இது மிகவும் பெரிய விஷயம். உன் உள்ளம் தூய்மையடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எப்படிப்பட்ட பாவம் செய்தவனையும் பாசுரம் தூய்மையாக்கி விடுமா? அதில் என்ன சந்தேகம்? நீ இன்னும் பாசுரத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறாய், அதன் அர்த்தத்தை உணரவில்லை. உணர்ந்தால் அது உன்னை இன்னும் உத்தமனாக்கும். அப்படியா?
அருள் கூர்ந்து அந்த பாசுரத்தின் அர்த்தங்களை கூறுங்கள். சொல்கிறேன். மாயம் செய்வதில் வல்லவனும் நிலை பெற்ற வடமதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும் ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய ரத்தின தீபத்தை போன்றவனும் ஒப்பற்ற தாயாகிய யசோதையின் வயிற்றில் பிறந்தவனும் எங்கும் வியாபித்தவனும் யாருக்கும் கட்டுப்படாத உயர்ந்த திருமேனியை கொண்டவனுமான கண்ணன் தன் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவள் ஒரு உரலில் அவனை கட்டிப் போடும்படி செய்தானே, அதனால் அல்லவா தாமோதரன் என்ற பெயர் கண்ணனுக்கு ஏற்பட்டது. தூய்மையான மனதோடு அந்த தாமோதரனின் திருவடிகளில் மலர்களையிட்டு வணங்கி வாய்படைத்த பயனாய் அவன் புகழைப் பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேரவிருக்கும் வினைகளும் பயந்து ஓடும். அவை தீயில் போடப்பட்ட பஞ்சு போல் பொசுங்கி மறைந்தே போகும். எனவே அந்த கண்ணனின் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் என்று இப்பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். கதிரேசா, பிறக்கும் போது யாரும் பாவம் செய்ய வேண்டும் என்று பிறப்பதில்லை. எல்லோரும் தூய்மையாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் வளரக்கூடிய சூழல், பூர்வ ஜென்ம வாசனை, விட்டகுறை தொட்டகுறை என்பார்களே, அது குணங்களாக மாறி நம்மை போட்டு அழுத்துகிறது. இது கலியின் பிரபாவம். அப்படித்தான் இருக்கும். இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் அந்த கண்ணனின் நாமத்தை உச்சரித்தே ஆக வேண்டும். நீ இப்போது உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாய். உனக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டது. பாசுரங்கள் முழுவதும் பகவானின் நாமத்தை பாடுபவைதான். அதை பாடுபவர்களையும் தூய்மையானவர்களாய் ஆக்கும். அதனால்தான் அடியேனுடைய கண்களுக்கு யாரும் தவறு செய்தவனாகவும் பாவம் செய்தவனாகவும் தோன்றுவதில்லை. அறியாமையின் காரணமாகவே மக்கள் தவறு செய்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி மேலே உயர்த்த வேண்டும் என்றுதான் பகவான் தாமே கீழிறங்கி வருகிறார். பல அவதார புருஷர்களை அனுப்புகிறார். ஒப்பற்ற மகான்களை இப்பூமியில் பிறக்கச் செய்கிறார். இருப்பினும் மாயையின் பிடியில் நாம் சிக்கித் தவிப்பதால் பகவானின் உபதேசங்களை கேட்கும் நிலையில் நாம் இல்லை. ஆனால் பகவான் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. தொடர்ந்து யார் மூலமாவது சத் விஷயங்களை, பகவத் செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அறிந்தோ அறியாமலோ, பிடித்தோ பிடிக்காமலோ நமக்கு பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அதுவே நம்மை பிறவிக் கடலிலிருந்து காப்பாற்றும். சில நேரங்களில் பகவானை தேடி நாம் போகவில்லை என்றாலும் பகவானே நம்மை தேடி வந்து விடுவார். காரணம், யார் தன்னுடைய பக்தனாக வேண்டும் என்பதை பகவான் தான் தீர்மானிக்கிறார். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஹா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. அதாவது, யார் ஒருவன் பல ஜென்மங்கள் பிறந்து இறந்து அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டவனாக இருக்கின்றானோ அவனே வாசுதேவன்தான் எல்லாம் என்று எனக்கு சரணடைவான். அப்பேற்பட்ட ஞானி, மகாத்மா காண்பதற்கு மிகவும் அரிதானவன் என்று கண்ணன் கூறுகிறார். அந்த வகையில் நீயும் ஒரு மகாத்மாதான் கதிரேசா. பகவானுக்கு சரணாகதி அடைந்துவிட்ட ஒருவரை அவரின் பிறப்பை வைத்தோ அல்லது அவருடைய முந்தைய செயல்களை வைத்தோ படித்து பேசுவது மிகவும் பாபகரமானது. பகவான் அதை நிச்சயம் விரும்ப மாட்டார். சரி, அடியேன் என்று கற்றுத்தந்த பாசுரத்தையே மனதில் தியானித்து மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிரு. அடியேன் நாளை உன்னை சந்திக்கிறேன். நன்றி ஐயா.
கதிரேசா. தாமு வா, உள்ளே வா தாமு. தாமு உட்கார் தாமு. ஆஹா, என்ன கதிரேசா இது? இது உன் நெற்றிதானா இல்லை வேறு யாருடையதாவதா? உண்மையிலேயே சாமி மேல் பக்தி இருப்பவன் கூட இப்படி இருக்க மாட்டான். உனக்கு எதிரே அவன் நின்றால் அவன்தான் போலி என்று எல்லோருக்கும் தோன்றும்படி இருக்கிறது உன் தோற்றம். சரி சரி, எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஆமாம், உன்னை எங்கே இந்த பக்கம் வெகு நாட்களாக காணோம்? அதுவா, ஒரு வாரம் பரனூரில் என் சித்தப்பா வீட்டிற்கு சென்றிருந்தேன். அதற்கு முன் ஒரு நாள் நானும் சொக்கேசனும் நீ படிக்கும் வகுப்பிற்கு அந்த பக்கமாக வந்திருந்தோம். 5-6 பேர் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பாடிக்கொண்டிருந்தார்கள். தாமு, அதுதான் தமிழ் பாசுரம். ஓ, அதுதானா? என்னவோ வித்தியாசமாக இருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் நம்மூர் கூத்தில் பாடும் பாட்டு மாதிரி இல்லை. அப்படியா? அது பொழுதுபோக்கிற்காக பாடப்படுவது. அப்பொழுது கேட்க இனிமையாக இருக்கும், உடனே மறந்துவிடும். பாசுரங்கள் எப்பொழுதும் என்றென்றும் இனிக்கக்கூடியவை. சபாஷ் கதிரேசா, இப்படியெல்லாம் பேச கற்றுக்கொண்டு விட்டாயே. இல்லை தாமு, உண்மையைத்தான் சொல்கிறேன். நீ கூட பாசுரங்களை கேட்டுப்பார், உனக்கும் கூட பிடிக்கும். ஐயா போதுமப்பா, எனக்கு எதற்கு இதெல்லாம்? உனக்கு ஒரு ஓலை தேவைப்படுகிறது, அதற்காக மெனக்கெட்டுக் கொண்டிருக்கிறாய். எனக்கு வேலையும் தேவையில்லை, ஓலையும் தேவையில்லை. சரி சரி, நெற்றியில் இட்டிருக்கும் நாமத்தை அழித்துவிட்டு என்னோடு கிளம்பு. கிளம்புவதா? எங்கே? எங்கேயா? என்ன கதிரேசா, கருப்பூர் காளை அடக்க விழா மறந்து விட்டதா? ஒரு வாரம் முன்பு இருந்தே கருப்பூர் காளை அடக்க விழாவிற்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயே. ஆமாம் ஆமாம், என்னவோ தெரியவில்லை. பாசுர வகுப்பிற்கு போவது, கோவில் பணிகள் செய்வது என்று ஆகிவிட்டதில் இது மறந்தே போய்விட்டது. சரி சரி, இப்போதுதான் நான் ஞாபகப்படுத்தி விட்டேனே. நான் வந்ததே அதற்காகத்தான். பாவம், காளை அடக்க விழாவிற்கு போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பாயே. போய் முகத்தை நன்றாக அலம்பிக் கொண்டு வா, போகலாம். இல்லை தாமு, இட்ட திருமண் குளிக்கும் போது மட்டும்தான் அழியலாம். அதை கட்டாயமாக துடைப்பதோ அழிப்பதோ சற்றும் சரியில்லை. டேய், என்னடா உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாய்? அதெல்லாம் வேண்டாம் அப்பா. சரி, நீ நெற்றியில் நாமத்துடனேயே வா. இப்போது கிளம்பு. இல்லை தாமு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அப்படி என்றால் நான் வேலையற்றவன் என்று இடித்து காட்டுகிறாயா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. உண்மையிலேயே எனக்கு கோவில் பணிகள் நிறைய இருக்கிறது. இது தவிரவும் பாசுர வகுப்பும் இன்று இருக்கிறது. எனக்கு காளை அடக்கு விழாவிற்கு போக வேண்டும் என்று தோன்றவில்லை. ஏய், என்னடா ரொம்பவும் யோகியனாகிவிட்டது போல் பேசுகிறாய்? இதெல்லாம் நடிப்புதான். நான் சொன்ன வேஷத்தை போட்டுக்கொண்டு நீ அந்த ராமானுஜனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். ஓலையை வாங்கிய மறுகணமே இந்த வேஷத்தை கலைத்து விடலாம். என்னவோ உண்மையிலேயே பெரிய சாமி பக்தனாகிவிட்டது போல் கதை விடுகிறாயே. போதும் போதும், உன் நடிப்பு, எழுந்திரு போகலாம். இல்லை தாமு, எனக்கு வர தோன்றவில்லை. நீ போய் வா. இதோ பார் கதிரேசா, காளை அடக்கு விழாவை பார்க்காமல் உன்னால் இருக்க முடியாது. பின்னால் மிகவும் வருத்தப்படுவாய். போகலாம் அல்லவா? இல்லை, எனக்கு அங்கு போக வேண்டும் என்று நிச்சயமாக தோன்றவில்லை. இப்போது எனது எண்ணம் எல்லாம் பாசுரங்கள் கற்றுக்கொள்வதும் அந்த பெருமாளுக்கு சேவை செய்வதும் தான். டே கதிரேசா, உழக்கரிசிக்கு நடி என்றால் மரக்கால் அரிசிக்கு நடிக்கிறாயே. போதும், பிரமாதமாகத்தான் நடிக்கிறாய். இப்போது நடிப்பை நிறுத்திக்கொள். காளை அடக்கு விழாவிற்கு போய் நாம் பழையபடி கும்மாளம் அடித்து திரும்பி வந்ததும் நாளை காலையில் மறுபடியும் அரிதாரத்தை பூசிக்கொண்டு நடிக்க ஆரம்பிக்கலாம். இப்பொழுது வா. இல்லை, நான் வரவில்லை. உனக்கு இதில் நாட்டம் இல்லையா? அதுதான் உண்மை. எதையோ செய்ய போய் அது எதுவோ ஆகிவிட்டது என்பார்களே, அதுதான் உன் விஷயத்தில் நடந்துவிட்டது. சரியப்பா யோகிய சிகாமணியே, உன் விருப்பப்படியே பாசுரம் கோயில் என்று இரு. நான் வருகிறேன். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் முந்தன் மொய்கழற்கண்பையே.
கதிரேசா, அடியேன் இதுவரை சேவித்த பாசுரங்கள் மதுரகவி ஆழ்வாருடையது. தற்போது கடைசியாக சேவித்தது 10வது பாசுரம். மதுரகவி ஆழ்வாரின் பாசுரங்கள் அனைத்தும் தன் குரு ஆச்சாரியரான மாறன் சடகோபனை குறித்து பாடியது. ஐயா, யார் அந்த மாறன் சடகோபன்? உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமானைத் தவிர வேறொரு விஷயங்களையும் அறியாதவர் மாறன் சடகோபனாகிய நம்மாழ்வார். அவருடைய சிஷ்யரான மதுரகவி ஆழ்வாரின் சிறப்பு என்னவென்றால், சடகோபனைத் தவிர வேறு தெய்வம் நான் அறியவில்லை என்று ஆச்சாரிய பக்தியில் திளைத்து இப்பாசுரத்தை பாடுகிறார். அதை தன் நாவினால் நவிற்று என்ற பாசுரத்தில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி என்று குறிப்பிடுகிறார் அவர். இந்த 10 பாடல்களும் 4000 வருகிறதா ஐயா? ஆம் கதிரேசா, இந்த 10 பாடல்களை பல ஆயிரம் முறை ஜபம் செய்துதான் 4000 பாசுரங்களையும் பெற்றார் நாதமுனி ஆச்சாரியர். மதுரகவியின் 10 பாசுரங்கள் இல்லையேல் நமக்கு 4000ம் இல்லை. ஆனால் மதுரகவிகள் தன் 10 பாசுரங்களையும் எம்பெருமானை முன்னிறுத்தி பாடவில்லை, தன் ஆச்சாரியனை முன்னிறுத்தி பாடுகிறார். குரு பக்தியின் மேன்மை எப்படி? குரு பக்தியின் மேன்மை என்னவென்று கூறுங்கள் ஐயா. குருவே நமக்கு பரம்பொருளை அடைய வழிகாட்டுகிறார். இருட்டில் கைவிளக்கு இல்லாமல் எப்படி பயணிக்க முடியாதோ அதுபோல் மோட்சத்தை அடைய அஞ்ஞானம் என்னும் இருட்டு தடையாக உள்ளது. அந்த இருட்டை விரட்ட ஞானம் எனும் ஜோதியை ஏற்றி மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் குரு. பகவானை அடைவதே ஆத்மாவின் இறுதி இலக்கு. அனுபவம் என்னும் பாலில் பகவானின் நாமம் என்னும் புரை ஊற்றி நற்சிந்தனை என்னும் மத்தை இட்டு ஆச்சாரியன் அருள் என்னும் கயிற்றால் கடைய பற்றற்ற உள்ளம் என்னும் வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் மோரில் ஒட்டாது. அதாவது கர்ம பந்தத்தில் ஒட்டாத பற்றற்ற உள்ளமானது நெய் என்ற இறுதியாம் பகவானை அடையும். பயனன்றாகிலும் என்று கடைசியாக ஒரு பாசுரம் பாடினீர்களே, அதன் அர்த்தம் என்ன ஐயா? பிறரை திருத்துவதால் தமக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமற் போனாலும், அவர்கள் திருந்துவதற்கு முயல்வதாக தெரியாமற் போனாலும், தமது செய்கையாலேயே நன்றாக சிக்ஷித்து அவர்களை ஆட்கொள்வதற்காக குயில் ஆரவாரம் செய்யும் சோலைகளாக சூழப்பெற்ற திருநகரி என்னும் தேசத்தில் எழுந்தருளியிருக்கிற ஆழ்வாரே தேவரீருடைய சிறந்த திருவடிகளில் அன்பு உண்டாவதைக் குறித்தே அடியேன் முயற்சி செய்கிறேன் என்று பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார். அப்படி ஒரு குருபக்தி அவர். குருவின் கருணையை ஒருவன் பெறுவதற்கு எது முதல் படி ஐயா? நம்பிக்கை. தான் அடைந்த குருவை ஒருவன் பூரணமாக நம்ப வேண்டும். அதே சமயத்தில் நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சீடனின் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமனாக, நேர்மையாளனாக இருக்க வேண்டும். கபட நாடக வேஷதாரியாக, குருவை ஏமாற்றும் குணமுள்ளவனாக இருக்கக்கூடாது. என்ன கதிரேசா, அடியேன் சொல்வதை கவனிக்கிறாயா இல்லையா? குரு அவ்வளவு முக்கியமானவரா ஐயா? உதாரணம் சொல்கிறேன். சாஸ்திர பிரகாரம் இப்பூமியில் பிறக்கும் ஒரு மனிதனுக்கு எத்தனை தாய் தெரியுமா? எனக்கு தெரிந்தவரை நம்மை பெற்றவர் மட்டும்தானே நமக்கு தாயாக இருக்க முடியும். நீ சொல்வது பந்தத்தால், நான் சொல்வது பாவத்தால். புரியவில்லையே ஐயா? புரியும்படி சொல்கிறேன். சாஸ்திரத்தின்படி நமக்கு பல தாய். நீ சொன்னபடி நம்மை ஈன்றெடுத்த தாய் பூமி மாதா, பூமி தாய், ராஜபத்தினி, நாட்டையாளும் அரசனின் மனைவி, தாத்ரி, செவிலித்தாய், தேனு, ஒரு தாயைப் போல நமக்கு பால் கொடுக்கும் பசு, குருபத்தினி, குருவின் மனைவி. ஆக இவர்கள் அனைவரையும் நாம் நம் தாய் போல் பாவிக்க வேண்டும். குருவின் மனைவி தாய் என்றால் குரு தந்தையை போன்றவர் அல்லவா? அப்படிப்பட்ட குருவுக்கு தீங்கு இழைப்பவன் பெரும் பாவ வாழ்க்கை வாழ்கிறான்.
குருவாகவே மன்னிப்பதைத் தவிர அவனுக்கு வேறு பிராயச்சித்தமே இல்லை என்று சாஸ்திரம் கூறுகிறது. கதிரேசா, ஏன் உன் முகம் வாடிவிட்டது? இன்று ஏனோ உன் முகம் பொலிவிழந்து காணப்படுகிறதே, என்னவாயிற்று உனக்கு? ஒன்றுமில்லை ஐயா. சரி, இன்று இத்தோடு இந்த வகுப்பு போதுமானது என்று நினைக்கிறேன். நாளை தெளிந்த சிந்தனையோடு வா, நாம் வேறு ஒரு பாசுரத்தை சேவிப்போம். நன்றி ஐயா. புனிதா, உன்னைத்தான் புனிதா. உட்கார், உட்கார் புனிதா. என்னவெல்லாம் செய்துவிட்டேன் நான், என்னவெல்லாம் செய்துவிட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்னவாயிற்று உங்களுக்கு? செய்யக்கூடாததை எல்லாம் செய்துவிட்ட பாவி புனிதா நான், பாவி. அழாதீர்கள். இல்லை புனிதா, நான் அழ வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அழ வேண்டும். துரோகம் செய்துவிட்டேன், குரு துரோகம் செய்துவிட்டேன். வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த ராமானுஜரை நான் எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறேன். அந்த குழந்தை முகம்தான் என்னை எவ்வளவு நம்பிற்று. எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறேன் நான். அவரின் புன்னகை ததும்பும் முகம் ஒவ்வொரு முறை என் மனதில் வரும்போதும் என் மனசாட்சி என்னை சம்மட்டிக் கொண்டு அடிக்கிறதே. ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன் புனிதா, நான் என்ன செய்வேன்? எனக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா? தெரியும். நீங்கள் அன்று திருமண் இட்டுக்கொண்டு இவையெல்லாம் ராமானுஜரை ஏமாற்றுவதற்காகத்தான் என்று என் அம்மாவிடம் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன். எனக்கு ராமானுஜரையும் அவர் அம்மாவையும் நன்றாகவே தெரியும். அதை என் தோழி தஞ்சமாம்பாள் வழியாக தெரிவிக்கவும் முயன்றேன். ஆனால் அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று அவள் தெரிவிக்க மறுத்துவிட்டாள். ஆமாம், இதனால் அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட முடியும்? பாதிப்பு முழுவதும் இந்த பாவிக்குத்தானே. அவரை ஏமாற்ற பெருமாளின் பெயரையும் புனிதமான வைணவ சின்னத்தையும் அல்லவா நான் பயன்படுத்தி இருக்கிறேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது புனிதா. எத்தனை ஜென்மங்களை எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. குரு துரோகத்தை பற்றி ராமானுஜர் விவரிக்கும் போதெல்லாம் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை சாட்டை கொண்டு அடித்தது. அதெல்லாம் கூட போதாது, அவரின் காலை பிடித்து கதற வேண்டும். ஐயா, உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேனே என்று இந்த பாவியை கடுமையாக தண்டியுங்கள் என்று கதற வேண்டும். எந்த தமிழ் பாசுரத்தை ஏளனமாக நினைத்தேனோ அந்த பாசுரங்கள் தான் என்னை மாற்றி இருக்கிறது. மனதிற்குள் பாசுரங்களை எள்ளி நகையாடினேன். அந்த பாசுரங்கள் தான் இன்று என் நெஞ்சில் நிறைந்திருக்கின்றன என்றால் ராமானுஜர் என்ற அந்த புனிதர் மட்டுமே காரணம். ஐயோ, அவர் என்னை மன்னிப்பாரா? அவர் முகத்தை நான் எப்படி ஏறெடுத்து பார்ப்பேன்? ராமானுஜர் நிச்சயம் உங்களை மன்னிப்பார். அவரின் பெருந்தன்மையை பற்றி இந்த ஊரே அறியும். புனிதா, நீ என்னை மன்னிப்பாயா? நான் உனக்கு செய்திருக்கும் கொடுமைகளுக்கு உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை. நான் உங்கள் மனைவி, உங்களில் பாதி. உங்களில் ஒருத்தியிடமே நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா? இல்லை புனிதா, நீ என்ன சொன்னாலும் என் மனது சமாதானம் அடையவில்லை. மன்னித்தேன் என்று நீயும் ராமானுஜரும் கூறாதவரை குற்ற உணர்ச்சி என்னை சதா சர்வ காலமும் குத்தி கிழிக்க வெறும் சதை பிண்டமாய் நான் வளைய வந்து கொண்டிருப்பேன். ஐயோ, இப்படியெல்லாம் பேசாதீர்கள். இதோ இந்த சில நொடிகள்
இவை உண்மையாக இல்லாவிட்டாலும் கூட இந்த சில நொடிகள் எனக்கு போதும். நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி என்றும் என் மனதில் நிலைக்கும். வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக எடுத்துக் கொள்கிறாய் நீ. என்னை சுற்றித்தான் எவ்வளவு நல்லவர்கள். எனக்குத்தான் புரியவில்லை. என்னை போன்றே அனைவரையும் நினைத்துக் கொண்டிருந்தேனே. எவ்வளவு பெரிய மூடன் நான். இந்த மூடனையும் நல்வழிப்படுத்தி இருக்கிறாரே ராமானுஜர். போகிறேன் புனிதா, அவரிடமே போகிறேன். நடந்தவை அனைத்தையும் சொல்லி கதறுகிறேன். பெருந்தன்மையோடு அவர் என்னை மன்னித்தால் நல்ல மனிதனாய் திரும்பி வந்து இந்த உலகத்தில் வாழ்வேன். அப்படி அவர் என்னை மன்னிக்காவிடில் நடைப்பிணமாய் அலைவதை விட உண்மையிலேயே பிணமாய் ஆவதே சாலச் சிறந்ததாக இருக்கும். ஐயா, ராமானுஜர் ஐயா, வணக்கம் ஐயா. நமஸ்காரம். யாரப்பா நீ? ராமானுஜர் ஐயா இருக்கிறாரா? ஓ, ராமானுஜனை பார்க்க வேண்டுமா? உள்ளே வா, பார்க்கலாம். இல்லை, பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன். அவரை அழையுங்கள். ஏன் வெளியே நிற்க வேண்டும்? ராமானுஜன் உள்ளேதான் இருக்கிறான். வா, உள்ளே வா. வா வா கதிரேசா. அப்பா, இவர் பெயர் கதிரேசன். தமிழ் பாசுரங்களை கற்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் வகுப்புக்கு வந்தார். அப்படியா? பாசுரங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறானா? கற்றுக்கொள்வதா? உருகிப் போகிறாரப்பா. நான் பாசுரம் பாடி அர்த்தம் சொல்வதற்கு முன்பே அதில் லயித்து கண்ணீர் மல்க பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருப்பார். தமிழ் பாசுரங்கள் வேத நெறிகளை போதிப்பவை. நிச்சயம் அவை கேட்பவர்களை நெஞ்சுருகச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. அப்படித்தான் அவை கதிரேசனையும் ஈர்த்த அதிலேயே லயித்து போகச் செய்திருக்கிறது. கதிரேசா, நீ அப்பாவோடு பேசிக் கொண்டிரு. நான் குடிக்க ஜலம் கொண்டு வருகிறேன். வேண்டாம் ஐயா, எதுவும் வேண்டாம். நான் தங்களுடன் சற்று தனியாக பேச வேண்டும். தனியாகவா? பாசுரங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இருந்தால் கேள். என்னை விட எனது தந்தை அருமையாக விளக்குவார். இல்லை ஐயா, இது வேறு விஷயம். ராமானுஜா, இவன் ஏதோ உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போலிருக்கிறது. எனக்கு சற்று வெளியே வேலை இருக்கிறது. நான் செல்கிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். சொல் கதிரேசா, என்ன வேண்டும்? மன்னிப்பு வேண்டும் ஐயா. எழுந்திரு. ஏன் இப்படி செய்தாய் கதிரேசா? முதலில் என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் ஐயா. மன்னிக்கும் அளவிற்கு நீ எந்த தவறும் செய்யவில்லையே கதிரேசா. தவறு செய்யவில்லை, துரோகம் செய்து விட்டேன் ஐயா. பச்சை துரோகம் செய்து விட்டேன் ஐயா. நான் உங்களுக்கு செய்திருக்கும் துரோகத்திற்கு நீங்கள் என்னை கொன்று குழி தோண்டி புதைத்தாலும் தகும். அடடா, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாய்? முதலில் உன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள். நீ எனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. செய்திருக்கிறேன் ஐயா, செய்திருக்கிறேன். அன்று பாசுரத்தில் லயித்து நான் கண்ணீர் விடவில்லை. தாங்கள் குரு துரோகத்தை பற்றி சொன்னது என் உள்ளத்தை ஈட்டிக் கொண்டு தாக்கியது போல இருந்தது. அதன் காரணமாகவே என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. தங்கள் நெற்றியில் பளீரென மிளிரும் திருமண்ணை நடிப்புக்காக, உங்களை ஏமாற்றுவதற்காக இட்டுக் கொண்டேன். உங்களை நான் தேடி வந்தது பாசுரங்களினால் ஈர்க்கப்பட்டு அல்ல, உங்கள் உயர் குணங்களினால் கவரப்பட்டும் அல்ல, தெய்வ பக்தியினாலும் அல்ல. ஒரு வேலைக்காக. வேலைக்காகவா? ஆமாம் ஐயா, வேலைக்காகத்தான். வேலை வெட்டி இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த என்னை கூரத்தில் வேலை கிடைக்கும் என்று என் மாமா அனுப்பினார். ஆனால் தங்கள் நண்பர் கூரேசரோ தங்களிடமிருந்து ஒரு ஒப்புதல் ஓலை வாங்கி கொண்டு வர சொன்னார். ஊர் முழுவதும் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாத போது தங்களுக்கு மட்டும் என் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்குமா என்று நான் சந்தேகப்பட்டேன். நல்லவனாக நடித்து உங்களை ஏமாற்ற திட்டமிட்டேன். நீ என்னை ஏமாற்றவில்லை கதிரேசா. எனக்கு தெரியாத ஒன்றை செய்து என்னை நம்ப வைத்தால் தானே
நீ என்னை ஏமாற்றியதாகும். நீ என்னை தேடி வந்த முதல் நாளே நான் உன்னை அறிந்து கொண்டேன். பாசுரங்கள் படிக்கவோ, பகவானை பற்றி தெரிந்து கொள்ளவோ, உன்னை நன்னெறிப்படுத்திக் கொள்ளவோ நீ எங்கே வரவில்லை என்பதை அன்றே என் நண்பர்களிடமிருந்து தெரிந்து கொண்டேன். அறிந்து கொண்டுமா ஐயா இந்த பாவியை உங்களிடம் சேர்த்துக் கொண்டீர்கள்? ஆமாம், உன் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல எண்ணமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, திராவிட வேதமான தமிழ் பாசுரங்களின் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது. அது உன்னை மாற்றும் என்று உறுதியோடு இருந்தேன். நீ என்னை ஏமாற்றவில்லை, என் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. நான் தங்களை மட்டும் ஏமாற்றவில்லை, என் மனைவியையும் ஏமாற்றி இருக்கிறேன், உதாசீனப்படுத்தி இருக்கிறேன், அவமானப்படுத்தி இருக்கிறேன். திருமணத்திற்கு முன்பே தங்கள் தாயும் என் மனைவி புனிதாவின் தோழியான தஞ்சமாம்பாளும் இந்த திருமணத்தை எப்பாடுபட்டாவது நிறுத்த வேண்டும் என்று முயன்றதை தாங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போது நான் தங்களை ஏமாற்ற முற்பட்டதை கூட அவர்கள் அனைவரும் அறிவார்கள். ஆனால் தங்கள் மூலமே நான் திருந்துவேன் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். என் மூலம் நீ திருந்தி இருக்கிறாய் என்று நான் நிச்சயம் நினைக்கவில்லை. உன்னை திருத்த பெருமாள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். உங்களின் பெருந்தன்மை அறியாத மூட ஜென்மமாக நான் இருந்து விட்டேனே. உன்னை ஒரு வாரம் கோயிலுக்கு சென்று துளசியையும் பெருமாள் தீர்த்தத்தையும் பெற்றுக்கொள் என்று சொன்னது ஏன் தெரியுமா? பெருமாளின் திருமார்பையும் திருவடியையும் ஸ்பரிசித்த துளசியும் தீர்த்தமும் உன்னுள்ளே இருந்த தீய குணங்களை மெல்ல மெல்ல கரைக்கும் என்பதற்காக. அர்ச்சகர் கொடுத்த கோயில் பணியையும் நீ செய்து வந்ததன் காரணமாக உன் மனம் தூய்மைப்பட்டு விட்டது. அதன் பிறகு வகுப்புக்கு வந்த உன்னை பாசுரம் ஈர்த்ததில் வியப்பேதும் இல்லை. நடந்தவை அனைத்தும் பகவானின் தொடர்பு உனக்கு ஏற்பட்டதன் விளைவே. சிறு குழந்தையை கைப்பிடித்து கூட்டி போவது போல் என்னை ஒவ்வொரு அடியாக கூட்டி போயிருக்கிறீர்களே. நான் தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இந்த ஜென்மத்திலும் இனி வரும் ஜென்மங்களிலும் தங்களுக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு என்ன என்னால் செய்ய முடியும்? தெய்வம் ஐயா, நீங்கள் என் தெய்வம். இல்லை கதிரேசா, நம் எல்லோருக்கும் தெய்வம் அந்த பரந்தாமன்தான். மனிதன் எண்ணற்ற நற்குணங்களை கொண்டிருந்தாலும் அவனின் கல்யாண குணங்களுக்கு ஈடாகாது. ஐயா, இன்னும் நீங்கள் இந்த பாவியை மன்னித்தேன் என்று சொல்லவில்லையே. தேவையில்லை கதிரேசா, உன் உள்ளத்தின் மூலையில் இன்னமும் குற்ற உணர்ச்சி இருக்குமானால் பகவானின் நாமத்தை சொல்லி அதை கரைத்துவிடு. முயல்கிறேன் ஐயா. நான் எந்த வேலைக்காக உங்களை தேடி வந்தேனோ அந்த வேலை கூட எனக்கு வேண்டாம். கோயிலில் அர்ச்சகர் கொடுத்த பணியை செய்து கொண்டும் தங்களின் திருமுகத்தை பார்த்துக் கொண்டும் பாசுரங்களை கற்றுக்கொண்டும் என் நாட்களை கழிக்க எண்ணி இருக்கிறேன். நல்லது கதிரேசா, உன் குடும்பத்தை பிரிந்து நீ கூரத்திற்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. கோயிலில் நீ செய்யும் பணியையே தொடர்ந்து செய்து வா. என் தந்தையிடம் சொல்லி அதற்கே உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறேன். நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் வருகிறேன் ஐயா. கதிரேசா, தேவையில்லாத எண்ணங்களை மனதிலிட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிம்மதியான உறுதியான ஒரு புதிய மனிதனாக வாழ்க்கையை தொடங்க பெருமாளின் அனுகிரகம் நிச்சயம் உனக்குண்டு. சென்று வா. வருகிறேன் ஐயா. ஐயோ, புனிதாவும் அவளது கணவரும் வருகிறார்களே. இரண்டு பேரும் சேர்ந்து வருகிறார்கள். பயமாக இருக்கிறதடி.
இரடி, எதற்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு தெரியும், அன்று புனிதாவை அடித்தது போல் நம்மையும் அடித்து விட்டால்? வேண்டாம் அடி, நான் போகிறேன். இரு கமலி, நாங்களும் வருகிறோம். தஞ்சா வேண்டாம், நீயும் வந்துவிடு, ஓடிவிடலாம். நீ வரமாட்டாய், நாங்கள் செல்கிறோம். வாருங்கள் அடி. இருங்கள் அடி, இருங்கள். என்னை பார்த்ததும் உங்கள் தோழிகள் எல்லாம் ஓடிவிட்டார்களே. ஆமாம், நான் சென்ற முறை வந்தபோது நடந்து கொண்ட விதம் அப்படி. மாறிவிட்டார் தஞ்சா, ரொம்பவும் மாறிவிட்டார். இவரிடம் குடிக்கொண்டிருந்த அசுர குணங்கள் ஒவ்வொன்றையாக விரட்டிய பெருமை ராமானுஜரையே சேரும். ஆமாம், புனிதா உங்களிடம் எல்லாவற்றையும் சொன்னதாக சொன்னாள். நான் ராமானுஜரை ஏமாற்றி என் வேலையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிதான் சென்றேன். ஆனால் ஏமாற்றுகிறேன் என்று தெரிந்து கொண்டும் என்னை மாற்றத்தான் பார்த்தார் அந்த மகா புருஷர். என் மீது கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ சிறிதளவும் அவர் கொள்ளவில்லை. நீ என்று சொன்னாயே தஞ்சா, ராமானுஜரை யாராவது ஏமாற்ற பார்த்தால் அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள் என்று. அது இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உன் கணவரால் ராமானுஜரை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாயே, அது 100க்கு 100 உண்மை. இவரால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவரால் இவரை ஒரு சத்புருஷனாக மாற்ற முடிந்திருக்கிறது. ஒரு மிருகத்தை போல் நடந்து கொண்டதற்கு இன்று மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் தோழிகளிடமும் என்னை மன்னிக்க சொல்லுங்கள். இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவு விடாப்பிடியாக இருந்தாய். ஏன், காந்திமதி மாமியும் கூட எங்கள் வீட்டிற்கு வந்து அவமானப்பட்டு திரும்பினாளே. ஆனாலும் இந்த திருமணம் நடந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ராமானுஜர் என்ற அந்த உயர்ந்த வைஷ்ணவரின் சம்பந்தம் இவருக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான். அவர் வழியே இவர் நல்வழிப்பட வேண்டும் என்றுதான். ஆமாம் புனிதா, நீ சொல்வதும் கூட ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருக்கிறது. நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருமணம் நடக்காமல் போயிருந்தால் நான் இன்னமும் கேடுகெட்டு சீரழிந்திருப்பேனோ என்னவோ. அப்படி நினைக்காதீர்கள். நீங்கள் இப்படித்தான் நல்வழிப்பட வேண்டும் என்று பெருமாள் நினைத்திருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் இன்று நான் அருமையான கணவரோடு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் தான் காரணமில்லை என்று ராமானுஜர் தன்னடக்கத்துடன் கூறிக்கொண்டாலும் இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் நன்றியுடன் தொழ வேண்டியவர் அந்த ராமானுஜரை. ஆமாம் தஞ்சா, ராமானுஜர் இவர் மீது கருணை காட்டவில்லை என்றால் இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்காது. என் கணவர் இறைவனுக்கு அடுத்தபடியாக ராமானுஜரை வணங்கலாம். ஆனால் நான் ராமானுஜருக்கு அடுத்தபடியாக இறைவனை வணங்குவேன் என்று சொல்ல மாட்டேன். ராமானுஜரையே என் தெய்வம் என்று எண்ணி வழிபடுவேன். உங்கள் எல்லோரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் என்றுதான் புனிதாவோடு இங்கே வந்தேன். உங்கள் தோழிகளோடு மன்னிப்பு கேட்க முடியாவிட்டாலும் உங்களிடமாவது கேட்டுவிட்டேன் என்பதில் என் மனம் சற்று சமாதானம் அடைகிறது. சரி, நாங்கள் புறப்படுகிறோம் தஞ்சா. வருகிறோம். சரி. கதிரேசா, உத்தராயண புண்ணியகால உற்சவம் சீக்கிரமே தொடங்க இருக்கிறது. அதற்குள் எல்லா வாகனங்களும் தயாராகிவிட வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம் சுவாமி, சொன்னீர்கள். இப்போது ஒரு வாகனம் மட்டும் செப்பனிடப்படாமல் நின்று விட்டதா? ஆமாம் சுவாமி, அன்னப்பறவை போல ஒரு வாகனம் இருக்கிறதல்லவா? ஆமாம், ஹம்ச வாகனம். அதுதான் இப்போது செப்பனிடப்படாமல் உள்ளது இல்லையா? சரி, அதில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அச்சுவேலை ஒன்றும் இல்லை சுவாமி. வர்ணம் தான் மங்கி இருக்கிறது. வர்ணம் பூசிவிட்டால் அந்த வாகனமும் தயாராகிவிடும். ஆனால் வர்ணம் பூசுபவர் உடல்நிலை சரியில்லை என்று வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார். அப்படியா? ஏனப்பா கதிரேசா, அந்த வர்ணம் பூசும் வேலையை நீயே செய்துவிடேன். மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் செய்தால் சரியாக வராது. என்னப்பா இது? வர்ணம் பூசுபவன் எப்போது உடல் நலம் தேறி வருவானோ அதுவரை அந்த வேலை அப்படியே நிற்க வேண்டுமா? இதற்கென்று புதிய ஆளை தேடி போக வேண்டும். உனக்கு தெரிந்தவரை நீயே அதை செய்துவிடு, பரவாயில்லை. வேண்டாம் சுவாமி, பெருமாள் உட்கார்ந்து கொண்டு ஊர்வலம் போகும் வாகனம். அரைகுறையாய் வர்ணம் பூசுவதற்கு எனக்கு மனம் ஒப்பவில்லை.
பெருமாளுக்கு செய்கின்ற எந்த பணியையும் நிறைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அரைகுறையாக செய்ய எனக்கு விருப்பமில்லை சுவாமி. தெரியாத வேலையாக இருந்தாலும் தெரிந்தது போல் காட்டிக்கொண்டு காசு வந்தால் போதும் என்று இருப்பவர்கள் மத்தியில் நீ வித்தியாசமாக இருக்கிறாய் கதிரேசா. கோயிலுக்குள் செய்யும் எந்த சிறிய பணியையும் பகவானுக்காக செய்வதாக எண்ணுகிறாய் பார். அது மிகவும் சிரேஷ்டமான குணம். சரி, போகட்டும். வர்ணம் பூசுவதற்கு நாம் வேறு ஆளை தேடிக்கொள்ளலாம். குளத்தில் ஜலத்தில் மூழ்கி இருக்கும் 2-3 படிகள் வரையிலும் பாசியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தேனே, அந்த பணி முடிந்து விட்டதா? வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் முடிந்து விட்டது. மீதி இருப்பதை இன்று முடித்து விடுவேன். நமஸ்காரம் அர்ச்சகரே. நமஸ்காரம் சுவாமியாஜி, வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்ன அர்ச்சகரே, கதிரேசன் எப்படி பணி செய்கிறான்? தங்கள் மனதிற்கு உகந்தவாறு நடந்து கொள்கிறானா? ஆஹா, அதற்கு மேலேயே நடந்து கொள்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். பரவாயில்லையே கதிரேசா, அர்ச்சகர் சுவாமியிடம் பெயர் வாங்குவது சற்று கடினம்தான். அவரிடமேயே நல்ல பெயர் வாங்கிவிட்டாயே. ஆரம்பத்தில் சற்று அசிரத்தியாக இருந்தது போல்தான் தோன்றியது. ஆனால் இப்போதெல்லாம் பணிகளை மிகவும் சிரத்தையோடு செய்கிறான். வயிற்றுப்பாட்டுக்காக செய்வதாக எண்ணாமல் தாம் செய்யும் பணிகளை எல்லாம் பகவானுக்கு செய்யும் கைங்கரியம் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் ராமானுஜன் தான். என்ன கதிரேசா, ராமானுஜன் சொன்னது போல் தினமும் திருத்துழாயும் தீர்த்தமும் பெற்றுக் கொள்கிறாய் அல்லவா? காலையில் குளித்து முடித்ததும் நான் நேராக கோவிலுக்கு வந்து முதலில் எடுத்துக்கொள்வது பெருமாள் தீர்த்தத்தையும் துளசியையும் தான். பிறகுதான் நான் வேறு எந்த உணவையும் எடுத்துக்கொள்வேன். ராமானுஜன் அசாதாரணமானவன். அவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால் ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் பலருக்கு நல்ல குணத்தை கொடுக்கும். அது நம் மனதுக்கு புலப்படாது. அப்படித்தான் கதிரேசனை இங்கு கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அவர் என்னை இங்கே கொண்டு வந்து அர்ச்சகரிடம் சேர்க்கவில்லை என்றால் இன்னமும் திசை மாறி தவறான வழிகளில்தான் நான் சென்று கொண்டிருந்திருப்பேன். இதுதான் சரியான வழி என்று ஒளிமயமான இந்த பாதையை காட்டியது ராமானுஜர் தான். அதற்கு நான் என்றென்றும் உங்கள் எல்லோருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். கதிரேசா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றுதான் நான் இங்கு வந்தேன். அர்ச்சகர் சுவாமிகளும் இந்த சமயத்தில் கூட இருப்பது உகந்ததாகவே எனக்கு படுகிறது. சொல்லுங்கள் சுவாமி. நீ செய்யும் இந்த பணிகளுக்கு மாத சம்பளமாக ஒரு தொகையை கொடுக்கும்படி நிர்வாகத்திடம் சொல்லி இருக்கிறேன்.